சோழனின் செல்வி. அத்தியாயம் 38. வேங்கியின் தென்புற எல்லை பகுதியின் அடர்ந்த காடுகளின் ஊடே பயணித்துக் கொண்டிருந்தது சோழர் தம் படை. இன்னும் 2 நாட்கள் பயணத்தில் வேங்கியை அடைந்துவிடலாம் என்ற தூரத்தில் இருக்கும்போதுதான் கலிங்கத்திலிருந்து புறப்பட்டிருந்தான் ஜடாசோடவீமன். காஞ்சியிலிருந்து பெறப்பட்ட சிறு படையோடு கலிங்கத்தை நோக்கி நகரத் தொடங்கினர் இளவரசன் ராஜேந்திரனும் அருண்மொழி பிரம்மராயனும். அதே நேரம் கலிங்கத்தின் தளபதி ருத்ரசேனனால் தோற்கடிக்கப்பட்டு தப்பி ஓடிய சக்திவர்மன் மற்றும் விமலாதித்தனும் சோழத்தினை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் விரைவாக. எங்கு செல்கிறோம் அண்ணா? மறுபடியும் சோழத்தை நோக்கியா? வேதனையோடு கேட்டான் விமலாதித்தன். வேறு வழியும் இல்லையடா தம்பி இப்போது. அதனால்தான் அங்கேயே மறுத்தேன் வருவதற்கு. நீயும் மெய்க்காவலர் படையும் சேர்ந்து என்னையும் ஓட வைத்து விட்டீர்கள். வீர மரணமே அடைந்திருக்கலாம் இதற்கு பதில் என்றான் சக்திவர்மன் வெறுப்பாக. நம்மையே நம்பியிருக்கும் நமது மக்களை பற்றியும் யோசிக்க வேண்டி உள்ளதே அண்ணா. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை அறிந்தாலாவது எப்படியும் மீட்க வருவார்கள் என்ற நம்பிக்கையாவது இருக்கும் அவர்களிடம் என்றான் விமலாதித்தன். என்றாலும் மறுபடியும் சோழ பேரரசை தொந்தரவு செய்வதும் சரியாக தோன்றவில்லையே. மீட்டு கொடுத்த நாட்டை காத்து கொள்ள முடியாதவர்களாகி போனோமே நாம் என வேதனையோடு கூறினான் சக்திவர்மன். அண்ணா, இது எதிர்பாராத தாக்குதல். இத்தனை வன்மம் கொண்டிருப்பான் ஜடாசோடவீமன் நமது மீது என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. ஆனால் அவன் நினைத்ததை சாதித்து விட்டான் என்றான் விமலாதித்தனும் கோபமாக. காலச்சக்கரம் அவனுக்கு சாதகமாக சுழன்று கொண்டிருக்கிறது தம்பி. ஒருமுறை சோழத்தின் உதவியோடு அதனை மாற்றினோம். எதிர் திசையில் சுழலவும் வைத்தோம். இப்போது மறுமுறையும் அதையே தான் செய்தாக வேண்டும். என்றாலும் முன்பிருந்த மதிப்பும் மரியாதையும் இம்முறை கிடைக்குமா என்பதும் ஐயம்தான் என்றான் சக்திவர்மன். பார்ப்போம் அண்ணா. வேங்கியின் விடுதலையும் கலிங்கத்தின் சுதந்திரமும் தான் நமக்கு முக்கியம். கலிங்கத்தை மீட்பேன் என்றும் ஜடாசோடவீமனை கொல்வேன் என்றும் சோழ மாமன்னர் வாக்களிக்கிறார் நமக்கு. இம்முறை அதனை நிறைவேற்ற கோருவோம் அண்ணா என்றான் விமலாதித்தன். மிக சரியான ஆலோசனை இது. இம்முறை வேங்கியை கேட்க வேண்டாம். அவரது வாக்குறுதியை நினைவுபடுத்துவோம். அதற்கான காலம் இதுதான் என்று கூறுவோம். அவர் நிச்சயம் சம்மதிப்பார் என்றான் சக்திவர்மன். இம்முறை அவனது குரலில் சற்று உற்சாகம் தென்பட்டது. நாம் கேட்டுக்கொண்டாலும் உடனடியாக போர் தொடுப்பாரா அண்ணா சோழ மாமன்னர் என்றான் விமலாதித்தன். தெரியவில்லை. இது பற்றி இப்போதைக்கு கூறவும் முடியாது. உடனடியாக படை திரட்டினால் கூட 10 நாட்களுக்கு மேலாகும் மறுபடியும் வேங்கியை அடைய. ஆனால் இது நடக்குமா என்பதை நாம் நிர்ணயம் செய்ய இயலாது அல்லவா என்று கூறினான் சக்திவர்மன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அண்ணா. இறையருள் நம்மை காக்கும் என்று விமலாதித்தன் அதன் பின் எதுவும் பேசவே இல்லை. சகோதரர்கள் இருவரும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தவாறே தம்மோடு வந்த வீரர்களோடு பயணித்தனர். அதே நேரம் இடங்கை வலங்கை வீரர்கள், கைக்கோள படை வீரர்கள், வில் வேல் வாழ் மறவர்கள், புரவி படையானது முன் செல்ல, முரட்டு யானைகளை கொண்ட படையொன்று பின்தொடர நடுவாந்திரமாக தத்தம் யானைகளின் மீது பயணித்து கொண்டிருந்தனர் சோழ மாமன்னர் ராஜராஜரும் வல்லவரையர் வந்தியத்தேவரும். இம்முறை களம் காண என்னையும் அழைத்து வருவாய் என நான் நினைக்கவே இல்லை அருண்மொழி என்றார் வந்தியத்தேவர். எப்போதும் என் அக்கனோடே சண்டையிட்டு கொண்டிருந்தால் போதுமா தேவரே? உங்களின் வாழ் வீச்சின் அழகு கண்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா? அதனால்தான் பழுவேட்டரையரிடமும் அமைச்சர் கிருஷ்ணன் ராமரிடமும் நாட்டை விட்டுவிட்டு உங்களை அழைத்து வந்தேன் என்னோடு. அது மட்டுமின்றி சில விஷயங்களை பேச வேண்டியிருந்ததும் ஒரு காரணம் என்றார் ராஜராஜர். ஏதோ ஒரு முடிவை எடுத்துவிட்டு அது பற்றி தம்மோடு விவாதிக்க நினைக்கிறார் அருண்மொழி என்பது தெளிவாக புரிந்தது வந்தியத்தேவருக்கு. அவராகவே கூறட்டும் என காத்திருந்தார் அமைதியாக. யானைகள் மெல்ல நடந்து கொண்டே இருந்தன. சாதாரண அருண்மொழியாக இருந்த நான் சோழத்தின் மன்னனாக பதவியேற்று விளையாட்டாக 14 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மத்திம வயதில் பதவியேற்றதாலோ என்னவோ அப்போதிருந்த வேகமும் வெறியும் இப்போது இல்லை என்றே தோன்றுகிறது என்ற ராஜராஜரை இடைமறித்தார் வந்தியத்தேவர். வேகம் இல்லையா? உன்னிடமா? வேங்கியின் களத்தில் பார்க்கத்தானே போகிறேன் நானும். களம் கண்டவுடன் வேட்டையாடும் வேங்கியாகி விடுவார் எம் மன்னர் என பல கூற கேட்டதும் உண்டு. நானும் நேரில் கண்டதும் உண்டு என கூறி சிரித்தார் வந்தியத்தேவர். நான் உடல் வலிமையை கூறவில்லை தேவரே, அது வேறு. போர் என்றவுடன் என்ற கூச்சல் ஒன்று உள்ளுக்குள்ளே எழும். எதிரிகளை மிரள வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று மனமெங்கும் பரவும். இப்போதைக்கு அது இல்லை என்பதை கூறுகிறேன். வேங்கியை நோக்கிய இந்த போர் கூட சோழத்தின் பாதுகாப்பின் பொருட்டே தவிர என் விருப்பத்திற்கானது அல்ல. வேங்கியின் இளவரசர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் மிச்சம் உண்டு.
அவற்றை இம்முறையே நிறைவேற்றிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். சுற்றி இருக்கும் எதிரிகளை வீழ்த்தியாயிற்று. அமைதியானதோர் வாழ்க்கையினை சோழ தேசத்திற்கு தந்தாயிற்று. போதும் என்றாகிவிட்டது. வாழ்வில் அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டியிருக்கும் இனிமேல் என்றார் ராஜராஜர். என்ன யோசித்திருக்கிறாய் அருண்மொழி? அன்பாக கேட்டார் வந்தியத்தேவர். நானாக யோசிக்கவில்லை தேவரே. உள்ளுக்குள் ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது சில நாட்களாக. ஈசனுக்கு ஒரு கோவில் எழுப்பியாக வேண்டும் என்ற எண்ணம். சோழர் குலத்திற்கு இத்தனை பெரிய மகோன்னதமான எதிர்காலத்தை அளித்த தென்னாடுடைய சிவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும். அது தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். இப்படி ஒரு இனம் வாழ்ந்தது என வருங்கால தலைமுறைகள் நம்மை உணரும்படியான ஒரு கோவிலாக அது இருத்தல் வேண்டும். அத்தனைக்கும் தலைவனாக எம் சிவன், எம் பரமசுவாமி ஒரு அரசன் கட்டிய கோவிலாக இல்லாமல் நம்மோடு வாழும் அத்தனை பேரின் பங்களிப்பும் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்க வேண்டும் என்ற அருண்மொழியின் வார்த்தைகள் புரியாது பார்த்தார் வந்தியத்தேவர். என்ன சொல்ல வருகிறாய் அருண்மொழி? என்னவாக படைக்க இருக்கிறாய் ஒரு ஆலயத்தை என்று கேட்டார் வந்தியத்தேவர். தெரியவில்லை தேவரே, இன்னும் முழுதாக விளங்கவில்லை. இறைவன் உணர்த்துவான் என்ற நம்பிக்கை உண்டு. அப்பணியில் மூழ்கிவிட்ட பிறகு வேறு எப்பணியிலும் ஈடுபட முடியாது என நினைக்கிறேன். அதனால்தான் சில விஷயங்களை இப்போதே முடித்துவிட முனைகிறேன். அதற்கான முதல் முன்னெடுப்புதான் இந்த போர் என்றார் ராஜராஜர். பிறக்கும் போதே உடலில் சங்கு சக்கர அடையாளங்களோடு பிறந்தவன் நீ. ஒரு மாபெரும் காரியத்திற்காகவே படைக்கப்பட்டவன். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த திருமாலின் மற்றொரு உருவம் நீ என குந்தவை அடிக்கடி சொல்வதுண்டு என்னிடம். அதற்குரிய லட்சணங்களும் அவ்வப்போது உன்னிடம் தென்படுவதை கண்டுகொள்பவன் நான். நீ செய்ய நினைப்பது இறைவனுக்கானது மட்டுமல்ல. உன் காலத்து சோழ தேசத்தினை காலம் பல கடந்தும் அனைவரும் நினைவு கூறத்தக்க வகையில் ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தினை படைக்கப் போகிறாய் என்பது மட்டும் எனக்கு புரிகிறது அருண்மொழி என தனக்குள் நினைத்து கொண்ட வந்தியத்தேவர், அது இருக்கட்டும், இந்நேரம் வேங்கி வீழ்த்தப்பட்டிருக்கும் அல்லவா என்றார். நிச்சயமாக வேங்கியை வீழ்த்தியிருப்பான் ஜடாசோட வீமன். நாம் செல்வது வேங்கியை காக்க அல்ல, ஜடாசோட வீமனை வீழ்த்த. அவனை இம்முறை களத்திலேயே கொல்ல வேண்டும் என்ற முடிவோடுதான் செல்கிறேன். அது நடந்தால் போதும், வேங்கியின் உரிமை நமக்கானது என்றார் ராஜராஜர். அதன் பிறகு நாம் கலிங்கம் நோக்கி செல்ல வேண்டுமா என்றார் வந்தியத்தேவர். அவசியம் இருக்காது தேவரே. நாம் வேங்கியை கைப்பற்றியிருக்கும் அதே வேளையில் கலிங்கத்தை ராஜேந்திரன் தன் வசப்படுத்தியிருப்பான். அதனால் அங்கு நமக்கு வேலை இல்லை. எனில் சற்று முன்பாகவே புறப்பட்டு ஜடாசோட வீமனை தடுத்திருக்கலாமே, வேங்கியை காப்பாற்றியிருக்கலாமே. 2 விஷயங்கள் தான் காரணம் அதற்கு. முதலாவதாக, நாம் வேங்கியை கைப்பற்ற போகிறோமே தவிர அதை காப்பாற்ற அல்ல. இரண்டாவதாக, ஜடாசோட வீமன் இன்னும் வரவில்லை வேங்கிக்கு. நம்மை போலவே அவனும் தாமதமாகத்தான் வருகிறான் என்று ராஜராஜர் கூற ஏதோ புரிந்தது வந்தியத்தேவருக்கு. எனில் சக்திவர்மன் மற்றும் விமலாதித்தனின் நிலை? அவர்கள் நம்முடைய பொறுப்புதான், கவலை வேண்டாம். வேங்கி போர் முடித்த பிறகு இது பற்றி பேசுவோம் என்ற ராஜராஜர் அமைதியாக பயணம் செய்ய ஆரம்பித்தார். மாலை நெருங்கிக் கொண்டிருந்த வேளை திடீரென புறவிகளின் குளம்புலி சத்தம் எதிர் திசையில் கேட்க சட்டென நின்றது படை. எவர் வருகிறார்கள் என சத்தம் வந்த திசையினையே எதிர்நோக்கியது. அடர்ந்த மரங்களின் இடையிலிருந்து வெளிவந்த அந்த புறவி கூட்டத்தில் இருந்த இருவரை அடையாளம் கண்டுகொண்ட வந்தியத்தேவர் அதிர்ச்சியோடு ராஜராஜரை நோக்க, அவரோ புன்னகையோடு அமர்ந்திருந்தார். ஐயம் வேண்டாம் தேவரே, அவர்களே தான். வேங்கியை இழந்துவிட்ட விரக்தியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள். இங்கு வரச் சொல்லுங்கள் என ராஜராஜர் கூறிய அதே வேளையில் கண்ணெதிரே புலிக்கொடியோடு பெரும் படை ஒன்று வந்து கொண்டிருப்பதை கண்டு அகமகிழ்ந்து போனார்கள் புறவிகளில் வந்த சக்திவர்மனும் விமலாதித்தனும். ஒருவருக்கொருவர் உற்சாகத்தோடு பார்த்து கொண்டனர். உடன் வந்த வீரர்களை அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு தமது புறவிகளோடு முன்னேறினர் சோழர் படை நிற்கும் திசையை நோக்கி. படையின் மைய பகுதியில் மாமன்னர் ராஜராஜரையும் வந்தியத்தேவரையும் கண்ட அவர்கள் புறவியை விட்டிறங்கி பணிவோடு வணங்கினர். புன்னகையோடு அவர்களின் வணக்கத்தை தலையசைத்து ஏற்றார் ராஜராஜர். தங்களை காணத்தான் சோழ தேசம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் அரசே என்றான் சக்திவர்மன். என்னை சந்திக்க நினைப்பவர்களை காக்க வைக்கும் வழக்கம் எனக்கு இல்லை என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதானே என்று கேட்டு சிரித்தார் ராஜராஜர். தேடி சென்ற தெய்வமானது நேரில் வந்து நின்றதென கேட்டிருக்கிறோம், இன்று கண்டும் விட்டோம் என்றான் சக்திவர்மன். விமலாதித்தர் என்ன அமைதியாகவே உள்ளார்? இம்முறை கேட்டவர் வந்தியத்தேவர். எதிர்பாராத தாக்குதலால் வேங்கியை இழந்து விட்டோம் அரசே, விரட்டி அடிக்கப்பட்டும் விட்டோம்.
அந்த அதிர்ச்சியில் இருந்து தம்பி இன்னும் மீளவே இல்லை என்றான் சக்திவர்மன். கவலை வேண்டாம் விமலாதித்தரே, உமக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் புறப்பட்டிருக்கிறார் எம் மன்னர். கலிங்கத்தையும் மீட்பார், ஜடாசோட வீமனையும் களத்தில் கொல்வார். உடனிருந்து பார்க்க நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்றார் வந்தியத்தேவர். உடனிருந்து பார்ப்பது வீரனுக்கு அழகல்ல என்பது அரசர் அறியாததா? எங்களுக்கும் உங்களோடு களம் காண வாய்ப்பு இம்முறை வேண்டும் என்றான் விமலாதித்தன். இப்போதுதானே களம் கண்டு வந்துள்ளீர்கள், ஓய்வெடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார் ராஜராஜர். எம் நாட்டினை மீட்கும் போரில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் எப்படி என்று கேட்டான் விமலாதித்தன் கோபமாக. உங்கள் நாடா? எது, வேங்கியா? அது நேற்று வரை. இன்று அது ஜடாசோட வீமனுக்கு உரியது. இம்முறை மீட்டு தருவதற்காக வரவில்லை விமலாதித்தா. ஒரு முறை மீட்டு தந்தாயிற்று உங்களிடம். இம்முறை வேங்கி எனக்கு தேவை என்பதால் வந்திருக்கிறேன் என்றார் ராஜராஜர். கொடுத்த நீங்களே அதனை கைப்பற்ற நினைப்பது நியாயமில்லையே அரசே என்றான் சக்திவர்மன். உங்களிடமிருந்து கைப்பற்றினால் அது நியாயமில்லை, தர்மமில்லை. நீங்கள் இழந்துவிட்டதை வேறொருவனிடமிருந்து கைப்பற்றுவதில் தவறும் இல்லை என்றார் ராஜராஜர். எனில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று கேட்டான் விமலாதித்தன். வேங்கியை மீட்க உதவுவதாக கூறினேன், மீட்டு தந்தேன். கலிங்கத்தினை ஜடாசோட வீமனின் கைகளிலிருந்து விடுவிப்பேன் என்று சொன்னேன். அதுவும் நடக்கும் இம்முறை. ஜடாசோட வீமனை களத்தில் கொல்வேன் என்றேன். நிச்சயம் நடக்கும் இந்த போரில். எனக்கு தெரிந்து வேறெதுவும் வாக்குறுதி தந்ததாக நினைவில்லையே என்று கேட்டார் ராஜராஜர். இருந்தாலும் வேங்கி நாடு எங்களின் பூர்வீகம், எங்களது உரிமை, அதனை விட்டுத்தர இயலாது என்றான் விமலாதித்தன். இப்போது கூட நான் விலகிச் செல்ல தயாராக இருக்கிறேன். போய் படை கொண்டு வென்று வா வேங்கியை, நான் வேடிக்கை பார்க்கிறேன். அது உன்னால் முடியாதல்லவா என்று கேட்டார் ராஜராஜர். இப்போதைய நிலையில் முடியாதுதான், ஆனால் காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் அரசே என்றான் விமலாதித்தன். அதுவரை காத்திருக்கவும் தெரிய வேண்டும் விமலாதித்தா. வேங்கி வேண்டும் என்றாய் ஒரு முறை, எந்தவித நிபந்தனையும் இன்றி கொடுத்தேன். இழந்துவிட்டு வந்து நிற்கிறாய். இம்முறையும் தர தயாராக உள்ளேன், ஆனால் சில நிபந்தனைகளோடு என்ற ராஜராஜரை கூர்மையாக நோக்கினான் சக்திவர்மன். என்ன நிபந்தனைகள் என்பதை அறிவித்தால் நாங்களும் ஒரு முடிவெடுக்க ஏதுவாக இருக்கும் என்றான் சக்திவர்மன். சோழத்திற்கு கட்டுப்பட்ட தேசமாக ஒரு காலம் இருக்க முடியாது எங்களால். இதை முதலிலேயே கூறிவிடுகிறேன் என்றான் விமலாதித்தன் வேகமாக. பணைய பொருளே நீதான் என்ற பிறகு உன் பேச்சு அர்த்தமற்றது விமலாதித்தா என்ற ராஜராஜரை புரியாமல் பார்த்தார்கள் இருவரும். என்ன சொல்கிறீர்கள் அரசே, விளங்கவில்லை எங்களுக்கு என்றான் சக்திவர்மன். நிபந்தனைகளை கேட்டால் உங்களுக்கு புரியும் என்றார் ராஜராஜர். சொன்னால் தானே புரிவதற்கு என்றான் விமலாதித்தன் எரிச்சலோடு. ஆத்திரம் அறிவை கெடுத்துவிடும் விமலாதித்தா. நீ பேசிக்கொண்டிருப்பது சோழ தேசத்தின் மாமன்னரின் முன்பு என்பதை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு பேசு. எகத்தாள பேச்சு எதிர்காலத்தை வீணடித்துவிடும் என்பதை மறவாதே என கோபமாக கூறினார் வல்லவரையர் வந்தியத்தேவர். அவரது பேச்சின் பொருள் புரிந்தவுடன் சட்டென்று மிரண்டு போனார்கள் வேங்கி நாட்டு இளவரசர்கள். அரசர் மன்னிக்க வேண்டும், தங்களை அவமதிக்கும் எண்ணத்தில் எதுவும் பேசவில்லை. தம்பி சற்று உணர்ச்சி வயப்பட்டு விட்டான் என்றான் சக்திவர்மன் ராஜராஜரை நோக்கி. இருக்கட்டும், இளம் கன்றல்லவா, பயமும் அறியாது, தன் நிலையும் புரியாது. அவ்வப்போது குதித்து கொண்டுதான் இருக்கும். அது போகட்டும். எனது முதல் நிபந்தனையை கூறுகிறேன் கேளுங்கள். இம்முறை வேங்கியை மீட்டு தருவேன் உங்களுக்கு. சக்திவர்மனான உன்னை அதன் அரசராக முடியும் சூட்டுவேன். ஆனால் உங்களுக்கு பிறகு அதன் அரசனாக விமலாதித்தன் தான் அமர வேண்டும். அதாவது நீங்கள் முடிசூட்டும் நாளிலேயே வேங்கி நாட்டின் இளவரசனாக விமலாதித்தனும் முடிசூட்டப்படுவான். உங்களுக்கு பிறகு வேங்கியானது விமலாதித்தனுக்குத்தான் சொந்தமே தவிர உங்களின் எந்த ஒரு வாரிசிற்கும் அல்ல என்ற ராஜராஜரை நம்பவே முடியாமல் பார்த்தான் விமலாதித்தன். அரண்டு போய் நின்றான் சக்திவர்மன். நீங்கள் நினைத்தால் அதை இப்போதே செய்யலாமே, விமலாதித்தனையே அரசனாக்கி விடலாமே என்றான் சக்திவர்மன். இல்லை, ஒரு காலம் நான் இதனை அனுமதிக்கவே மாட்டேன். மூத்தவர் இருக்க இளையவர் ஆள்வது சத்திரிய தர்மமும் அல்ல. மூத்தவர் மனம் கோணி நின்றால் இளையவரால் எதனையும் செய்யவும் இயலாது. மூத்தவரிடமிருந்து அரசுரிமையை பறித்து இளையவரிடம் கொடுப்பதும் முறையல்ல. என் கைகளில் தவழ வேண்டிய சோழத்தின் ஆட்சியை மூத்தவரான எனது சிற்றப்பனார் மதுராந்தக உத்தம சோழர் விருப்பப்பட்டார் என்பதற்காக அவரிடமே ஆட்சியை அளித்துவிட்டு 15 ஆண்டுகள் காத்திருந்தவன் நான் என்பதை நாடறியும். அதனால்தான் சொல்கிறேன், வேங்கியின் சிம்மாசனத்திற்கு முதல் உரிமை உங்களுக்குத்தான்.
உங்கள் காலத்திற்கு பிறகு அது விமலாதித்தனுக்கு தான் தரப்பட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை என்றார் ராஜராஜர் அழுத்தம் திருத்தமாக. நல்லது, நான் இதனை மகிழ்வோடு ஏற்கிறேன். அடுத்த நிபந்தனை என்னவென்று கூறுங்கள் அரசி என்றான் சக்திவர்மன். வேங்கியை மீட்டு தருகிறேன். கலிங்கத்தையும் உங்களின் விருப்பத்திற்காக கைப்பற்றுகிறேன். உங்களின் எதிரியான ஜடாசோட வீமனையும் களத்தில் கொல்கிறேன். இத்தனை உபகாரங்கள் செய்யும் சோழத்திற்கு நீங்கள் என்ன தருவீர்கள் சக்திவர்மரே என்று கேட்டார் ராஜராஜர். அடங்கிய நாடாக கப்பம் கட்டுவதை தவிர்த்து வேறு எதை கேட்பினும் என்னால் இயலக்கூடியது எனில் தருவேன். இது என் வேங்கி நாட்டின் மீது ஆணை என்றான் சக்திவர்மன். விமலாதித்தன் வேண்டும் எனக்கு. சோழ தேசத்திற்காக நீங்கள் விமலாதித்தனை தர வேண்டும். சோழ தேசத்தின் மருமகனாக இந்த ராஜராஜனின் மகளான குந்தவைக்கு கணவனாக விமலாதித்தன் வேண்டும். சோழத்திற்கும் வேங்கியிற்குமான நல்லுறவு வேண்டுமெனில் அது இந்த மன உறவாக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் வேங்கியின் பலமாக சோழமும் சோழத்தின் நம்பிக்கையாக வேங்கியும் இருக்கும். ஒப்புக்கொள்வீர்களா இந்த நிபந்தனைக்கு? கேட்ட ராஜராஜரின் வார்த்தைகளை நம்பவே முடியாமல் பார்த்தது சக்திவர்மரும் விமலாதித்தனும் மட்டுமல்ல, வந்தியத்தேவரும் கூட. இது என் தம்பியின் வாழ்வு சம்பந்தப்பட்டது. அவனது முடிவும் அவசியம் என்றான் சக்திவர்மன். மறுக்கவில்லை. அதே சமயம் சுதந்திரமான வேங்கி நாட்டிற்காக எதையும் செய்வான் விமலாதித்தன் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இவை அத்தனையும் மீறி நான் பணயமாக வைத்திருப்பது என் செல்ல மகளின் வாழ்க்கை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார் ராஜராஜர். அதுதான் பயம் எனக்கு. சோழ பேரரசின் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர் தம் பிரியமான மகளின் வாழ்க்கையை என்னோடு பிணைக்க நினைக்கிறாரா? ஏன் என்ற கேள்வி எழாமலில்லை எனக்கு என்றான் அதுவரை அமைதியாக இருந்த விமலாதித்தன். அதற்கு நீ தகுதியானவன் என்பதால் தான் விமலாதித்தா என்ற ராஜராஜரின் வார்த்தைகளில் உறுதி தெரிந்தது. ஒருவேளை இதற்கு நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால்? கேட்ட விமலாதித்தனை நோக்கி சிரித்தார் ராஜராஜர். வேங்கியும் கலிங்கமும் சோழத்திற்கு கட்டுப்பட்ட சிற்றரசாகவே காலம் முழுவதும் இருக்கும். ஜடாசோட வீமன் கொல்லப்படுவான் உங்களுக்காக. அதன்பின் நீங்கள் உங்களுக்கான வழியில் செல்ல வேண்டியதுதான். சோழம் ஒரு காலம் உங்களை தேடாது, அவ்வளவுதான் என்றார் ராஜராஜர். யோசிக்க வேண்டியுள்ளது அரசே என்றான் விமலாதித்தன். அவசரம் ஏதும் இல்லை. நான் வேங்கியை வென்று ஜடாசோட வீமனை கொன்று வரும் வரை காலம் உண்டு உன்னிடத்தில். கலிங்கத்தில் காத்திருக்கிறான் உன் நண்பனான ராஜேந்திரன். நீயும் சக்திவர்மனும் அங்கு சென்று தங்கி யோசித்து வையுங்கள். வேங்கியை வென்ற பிறகு தகவல் அனுப்புகிறேன். நல்லதொரு முடிவோடும் ராஜேந்திரனோடும் வாருங்கள் வேங்கிக்கு. இப்போது நீங்கள் புறப்படலாம் என்ற ராஜராஜரின் வார்த்தைகளில் கண்டிப்பு தெரிந்தது. இளவரசர் ராஜேந்திரர் கலிங்கத்திலா? ஆச்சரியமாக கேட்டான் விமலாதித்தன். ஜடாசோட வீமன்தான் கலிங்கம் விட்டு புறப்பட்டிருப்பானே இந்நேரம். இனி அவன் திரும்பவும் போவதில்லை கலிங்கம் எனில் அதன் தலைமையை எவராவது ஏற்க வேண்டாமா? அதனால்தான் ராஜேந்திரனை அங்கு அனுப்பியிருக்கிறேன். நாளை இந்நேரம் கலிங்க நாடு சோழத்தின் ஒரு அங்கமாகியிருக்கும் என்று கூறிய ராஜராஜரை விழிகள் விரிய பார்த்தான் விமலாதித்தன். இன்னும் நிறையவே வியக்க வேண்டியிருக்கும் விமலாதித்தா. போய் வா, கலிங்கத்தில் தங்கி இருங்கள். வெற்றி செய்தி கிடைத்த பிறகு மீண்டும் சந்திக்கலாம் என்னை என்ற ராஜராஜர் வந்தியத்தேவரை நோக்க, படைகள் நகரலாம் என உரத்த குரலில் கட்டளையிட்டார் வந்தியத்தேவர். அது முழுவதுமாக நகரும் வரை கண் கொட்டாது பார்த்து கொண்டே இருந்தனர் சக்திவர்மனும் விமலாதித்தனும். நடந்தவற்றை பார்த்துவிட்டோம். இனி நடக்கப் போகும் நிகழ்வுகளை பார்ப்போமா? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.